இந்த மாதிரி தப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் மயங்கி தப்பான லைஃப் பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணிடுவாங்க. குரு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஏற்படுத்துவார் அப்படின்னா, உங்களை பர்ஃபெக்ஷனிஸ்டாக மாற்றி உங்கள் மனசை வந்து பார்த்தீங்கன்னா வலிமையை இழக்க வைப்பார், மனசை வருத்தமடைய வைப்பார். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு வக்ர பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை. இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலம். அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா 4 மாத காலம். இந்த 4 மாத காலமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராசிகளுக்கு குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க தான் போகிறாரு. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக பல கெடு பலன்கள் தரதான் போகிறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்க, நம்ம ரிஷப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னா வந்து பாருங்க, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால பொதுவாகவே ரிஷப ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. லவ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளை ரிஷபராசி பொண்ணாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னம்மா சாப்பிட்டியம்மா, தூங்குனியம்மா, சாப்பிடுமா, உடம்பு பார்த்துக்குமா, இந்த மாதிரி 4 முறை 2 முறை, அதாவது ஒரு நாளைக்கு 4 முறை ஒரு 2 நாள் மெசேஜ் பண்ணான்னா போதும், அந்த பொண்ணு வந்து ஃப்ளாட். எப்படி அப்படின்னா அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள், அன்பு மட்டுமே மேலோங்கும் ரிஷபராசி அன்பர்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், இது எல்லாமே விஷயம், இது எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பாருங்கள், காசு பிரதானமாக இருக்காது, எதுவுமே பிரதானமாக இருக்காது, அன்பு மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். லவ் மட்டுமே போதும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் மயங்கி தப்பான லைஃப் பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்க கேட்குற லவ் கிடைக்கிறதே இல்லை. சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குரு பகவான் எங்களுக்கு குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறது எங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக நல்லது. எப்படி அப்படின்னு கேளுங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காரு? ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்மத்தில் இருக்க குரு பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவாக ஜென்மத்தில் இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு சுப எண்ணங்களையும் சுப ஆற்றல்களையும் அதே மாதிரி இறைபக்தியும் ஏற்படுத்துவார். அந்த இறைபக்தியும் ஏற்படுத்துவார். அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்போம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவி ரிஷபராசி அன்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணுறது அப்படின்றது அதீத உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் நான் காலையில் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன், பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பிள்ளை, என்னோட பொம்பளை பிள்ளை, இதுக்கு வந்து வயசு 18 வயசு ஆகுது, 8 மணி வரைக்கும் தூங்குது. இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்குனா என்ன ஆகும்? வீட்டில் மாமியார் வீட்டில் போயிட்டு இந்த பிள்ளை எப்படி வாழும்? இதை என்ன பண்ணுறது? இதனால் நம்ம குடும்பத்துக்கு தாரித்தரியம் வருமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க வந்து பாருங்கள், எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் பாருங்கள், அவங்க அப்பா படிச்சிருக்காரு, பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, நீங்களும் படிச்சிருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு காலேஜில் வேலை செய்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, நிறைய இறை வழிபாட்டோடு இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களும் நம்ம வீட்லேயும் நம்ம சுற்றமும் சூழலும் கூட அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால அதீத மன உளைச்சல் அப்படின்றது வரும். அப்போ குரு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஏற்படுத்துவார் அப்படின்னா, உங்களை பர்ஃபெக்ஷனிஸ்டாக மாற்றி உங்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா வலிமையை இழக்க வைப்பார், மனசை வருத்தமடைய வைப்பார், மனசில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு. இதுதான் வந்து குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே ரிஷபராசி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய இருக்க தான் செஞ்சிச்சு. பெரும்பாலான உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது மாறக்கூடிய காலகட்டம் இந்த 4 மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து பெருசாக ஃபிக்ஸேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? குரு வந்து நம்மளுக்கு பெருசாக நல்லது செய்ய மாட்டார், அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ஆனால் லாபாதிபதியாகவும் அவர் தான் இருப்பார்.
பொதுவாக வந்து ரிஷபராசி அன்பர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றதுனால சனி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதகமான பிளானெட். சனி தான் நெறைய நல்லது செய்வாரு. குரு வந்து நம்மளுக்கு நல்லதே செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்சேஷன்ஸ் இருக்கு. ஆனா, குரு நல்லதே செய்யல அப்படின்னாலும், அவரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நெறைய நல்ல பலன்கள குடுக்க தான் செய்யும். ஏன்னா, ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும்போதே மே மாசம் 1 போதே நாங்கலாம் சொல்லியிருப்போம். ஜென்ம குரு வனத்தில அப்படின்னு நெறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லது தான். அதுக்கும் மேல குருவினோட பார்வை 5, 9 5, 7, 9 இந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். 7ஆம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானம். 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம். இந்த இடத்துலலாம் குருவினோட பார்வை அப்படின்றது இந்த ஸ்தானங்கள்ல, இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய நற்பலன்கள குடுக்க வல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆன் தி ஹோல் நம்மளுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதா? கெட்டதா? டீஃபால்ட்டா நல்லதுன்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ராசி உலகத்துல இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இப்ப இத பார்த்துட்டு இருக்க நெறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்த நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும், பிரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா, நான் பேசிட்டு இருக்கும்போதே வந்து பாருங்க, என்னோட நம்பர் டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.